நந்தவனத்தில் ஒரு நடிகர் 4 மாதமாய் மக்களை வேண்டி கொண்டு வந்தார் ஒரு ஆட்சி. சரி, அதை கூத்தாடி போட்டு உடைத்து போவார் ஆண்டி அப்படிங்கிறதா நிலைமை. இப்போ இன்னொரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு, ஏமாற்றாது எம்ஜிஆர் பாட்டுல இது ஏமாற்றாது அப்படின்னு குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினாரு முதலமைச்சர். என்னாச்சு? அது மாதிரி நினைக்கிறீங்களா? அதான் நீங்க வந்து இங்க பேசுனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எதுவாகாது. நீ பேசும் போது குளத்தூர்ல ஏற்பட்டது போல இப்ப 6 தொகுதியும் ஏற்படும். பரவாயில்லையா? ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகன் தான் பதில் சொல்றாங்க. துறை அமைச்சர் கூட வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க நீங்க? சரி, அம்மா ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது அவங்களே பதில் சொல்லுவாங்க. சப்போஸ் யாரும் பதில் சொல்லலாம், அவங்களே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. எடப்பாடி பேசிட்டு இருக்காரு என்னென்ன விஷயத்துல வந்து ஜெயலலிதா பண்ணலாம்னு சொல்லிட்டு, பின்னாடி உட்காந்துட்டு வந்து அரட்டை கட்சி லாவணி கட்சியில பண்ணிட்டு இருக்கீங்க. லாவணி கட்சியெல்லாம் பாருங்க, விஷுவல பாருங்க. நான் சொன்னேன் ஆஸ்டின் நான் கொஞ்சம் கேளுங்க. ஆஸ்டின் அந்த விஷுவல பாருங்க சார். இல்ல நான் முடிஞ்சா பாருங்க. நீங்க தான் பாருங்க. பாருங்க, நான் பார்த்து தானே பேசுறேன். வசந்த கார்த்திகேயன், சேகர் பாபு, என்ன இவங்கள சகரபாணி எல்லாம் அரட்டை கட்சியில பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னார் சார் 2021ல ஒரு வெள்ளரிக்கை கொடுத்தாங்க. அந்த வெள்ளரிக்கைக்கும் இந்த வெள்ளரிக்கைக்கும் பாருங்க, இது வந்து ப்ளூ அறிக்கை மாதிரி இருக்கு. சத்தமா இருக்கு. யார் சொன்னதுதான் சார் சாட்சி. அவர் சொன்னார் சார் கடந்த ஆட்சியினுடைய நிதி நிலைமையை. திமுகவோ அதிமுகலயோ பேசினாங்கன்னா நீங்க வந்து அப்படி ஒரு பெரிய கரும்புள்ளியை வந்து பெரிய புள்ளியா காமிச்சிங்கல்ல. ஆனா உங்களுக்கு இப்போ வந்து பெரிய புள்ளியா இருக்க கூட தப்பா தெரியுது. சின்ன புள்ளியா இருக்கு தெரியுது உங்களுக்கு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆலோசகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் அதே மாதிரி ஊகை உற்சாகம். நல்ல மாதிரியே ஆவா. அது சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து சட்டப்பேரவை நிகழ்வு வந்துடும். கட்சி எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே வந்து திமுக எம்எல்ஏக்களை வந்து அந்த பாரம்பரியத்தோடு நடந்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். யார்? முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துடுறேன் நான். சட்டம் பார்த்தீங்கன்னா இல்லை சார், பயிற்சிக்கு முன்னே வந்துடுறேன். பயிற்சி கொடுத்தீங்கல்ல, பயிற்சி கொடுக்கும்போது 5 திரியும் சேர்த்து மொத்தமாக ஏற்றிட்டார் அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள். 5 திரி அது வந்து சொல்லிட்டாங்கன்னா நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் சார், 5 திரி ஏற்ற முக்கியம் இல்லை. அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்தாரு யாரு? நம்ம ஜேசிடி பிரபாகர். அது ரெண்டாவது அது மீசையில மண் ஓட்டலன்னு சொல்ல தானே வேணும். சபாநாயகர் சம்பந்தமா விளக்கம் கொடுத்துருக்காரு. சிறப்பு விருந்தினர் சபாநாயகரே வந்து அவர் தான் நடத்துறாரு, அவர் தான் சொல்லி தரணும். அப்ப அவருக்கே ஒரு இடம் இல்லாம ஒரு திரியை கூட விட்டு வைக்காம 5 திரியை ஏற்றினவரை வந்து எப்படி சொல்றது? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு சட்டப்பேரவையில பயிற்சி பெற்ற தாவேக்க எம்எல்ஏக்களை வந்து அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு நாகரிகமா அப்படி வந்து நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேகதாட்டு அணை பிரச்சனை சம்பந்தமா வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, வசந்த கார்த்திகேயன், அதே போல் சேகர் பாபு, அதே போல் வந்து ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அரட்டை கட்சி நடந்துருக்கு. இதை சொல்லி கொடுத்து அனுப்புனதா சொல்கிறாங்கல்ல திமுகவில். அவர்கள் திமுகவில் சொல்லி தந்தது இல்லை, அதை தாண்டி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாங்கல்ல அமைச்சர்களுக்கும் சேர்த்தான். ஒரு அமைச்சரும் ஆயத்திருக்கிற ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும் தான் பேசுகிறாங்க. அதை தாண்டி வேறு யாரும் பேசலை. ஏன்னா முதலமைச்சர் எப்போ பேசுவார் அப்படின்னு கேட்டால் நேரம் ரொம்ப பேசுவார். ஏன் அவருக்கெல்லாம் வேறு ஏதாவது வாயில் வந்துடுதா அது தெரியல, எதுக்காக வச்சுருக்காரு. சட்டப்பேரவை விதிகள், சட்டப்பேரவை நடப்பு எப்படின்னா, ஒரு துறை மீது மானிய கோரிக்கை மீது விவாதம் நடக்கிற பொழுது இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது சட்டப்பேரவை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்ல சார், நான் வந்து 25 வருஷம் போயிட்டு இருக்கேன். அது நானும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதான் பாத்தீங்கன்னா துறை மீது விவாதம் நடக்கிற பொழுது அமைச்சர்ல வந்து பதில் கொடுப்பாங்க. அதான் துறை அமைச்சரே பதில் கொடுக்கல, ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகன் தான் பதில் சொல்றாங்க. துறை அமைச்சர் கூட வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க நீங்க? சரி, அம்மா ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது
அவங்களே எழுந்து பதில் சொல்லுவாங்க. சப்போஸ் யாரும் பதில் சொல்லலாம், அவங்களே ஃபிங்கர் டிப்னு வச்சிருப்பாங்க. அதே போலதான் என்சி வந்து ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்குமார் சொல்றாங்க. முதலமைச்சர் என்ன செய்யறாரு? முதலமைச்சர் சொல்லுவாரு, முதலமைச்சர் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவருக்கு யாரு? முதலமைச்சர் பேசுற நேரத்துல பேசுவார் சார். முதலமைச்சர் பேசுற நேரத்துல எப்ப பேசுறாரு? சட்டப்பேரவை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிட்டு பேசுவாரு. இல்ல, குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினாரு முதலமைச்சர். என்னாச்சு? அது மாதிரி நினைக்கிறீங்களா? அவன் நீங்க வந்து இங்க பேசினா விஜய் பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. நீ பேச குளத்தூர்ல ஏற்பட்டது போல இப்ப 6 தொகுதியும் ஏற்படும். பரவாயில்லையா? அதான் பாக்கலாமோ? அதான் சொல்றேன். RS பாரதி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஜெயிச்சு பாருங்க உள்ளாட்சி தேர்தலில் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன முடிஞ்சா 1/2 மீசி எடுத்துக்கிறேன், நீ உனக்கு முடிஞ்சா செஞ்சு பாருங்க சேலஞ்ச் விட்டுருக்காங்க இப்போ. அதனால அதை பார்ப்போம் உள்ளாட்சி தேர்தலில். நீங்க என்ன முயற்சி பண்ணி பாக்குறீங்க? இல்ல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. இதென்னா, நந்தவனத்தில் ஒரு நடிகர் 4 மாதமாய் மக்களை வேண்டி கொண்டு வந்தார் ஒரு ஆட்சி. சரி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்து போவார் ஆண்டி அப்படிங்கறதா நிலைமை இப்போ. இன்னொரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு, ஏமாற்றாதே எம்ஜிஆர் பாட்டுல இது ஏமாற்றாதே அப்படின்ட்டு. நீங்க ஏமாத்துறீங்க. 2500 பத்தி பேசவே இல்ல. கேட்டா எப்ப கட்சி நம்ப வச்சு யார் சார் ஏமாத்துறது? யாரு வெள்ளை அறிக்கையை கொடுத்துறேன்னு சொல்லி வேஸ்ட் அறிக்கையை கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து நிதி ஆயோக்குள்ள பேசும்போது தமிழ்நாடு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பேசுறீங்க. அப்போ இங்க வந்து என்ன பேசுறீங்க? வாங்க நாங்களே வந்தோம் 1 மாசம் ஆச்சு சார், என்ன சார் அப்படின்றீங்க. ஆகா என்ன ப்ரோ இப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க ப்ரோ அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. நிதி ஆயோக்குள்ள போய் தூக்கி உயர்த்தி பேசுறீங்க, தமிழ்நாடு சிறப்பான இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க. இங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் கடனில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு பேசுறீங்க. வெள்ளை அறிக்கையில் வந்து ஒரு தெளிவான அறிக்கை இல்லை, அது வேஸ்ட் அறிக்கையாக இருக்குது. என்னென்ன விவரம்னு சொல்லணும்ல, அதை வந்து தெளிவாகவே பேசலாதுல்ல. ஆமாம், நிதி கொள்கைங்கிறதுக்கு நீதி கொள்கைன்றாரு. தமிழே தெரிய மாட்டேங்குது, அவர் நிதியமைச்சர். அதாவது ஒரு தெளிவாக பேசுறது கூட தமிழ் தெரியாத அமைச்சர்களாக கொண்டு வந்து தமிழ் தெரிந்த சமூகத்தில் தமிழ் தெரிந்த எத்தனை அமைச்சர்கள், எத்தனை பெரிய எங்க நிதி கொள்கைக்கு நீதி கொள்கைன்னு பேசுறாரு சார். வார்த்தை வந்து இப்ப நீங்க பேசுறப்ப வார்த்தை தடுமாறுது. தப்பா பேசுறாரு. ஒரு நிதி அமைச்சராக இருந்தவர்கள் எத்தனை பெரிய நிதி அமைச்சர்கள் எத்தனை பேர் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அது ஒரு விஷயத்த வந்து உங்க வெள்ளை உடை ஒரு கரும்புள்ளி அதை எடுத்து ஏன் பெருசா பேசிருக்க? அது போல நினைச்சீங்க எல்லாத்தையுமே இப்படி. அதாவது திமுகவோ அதிமுகலையோ பேசுனாங்கன்னா நீங்க வந்து அப்படி ஒரு பெரிய கரும்புள்ளியை வந்து பெரிய புள்ளியா காமிச்சிங்கல்ல. ஆனா உங்களுக்கு இப்போ வந்து பெரிய புள்ளியா இருக்க கூட தப்பா தெரியுது, சின்ன புள்ளியா இருக்கு தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அது சரி, சின்ன புள்ளி. அவர் வந்து அதான் நொல்ல புள்ளிலாம் சொல்லாதீங்க, நொல்ல புள்ளிலாம் கிடையாதுங்க. வெள்ளை அறிக்கை தப்பு தாங்க. வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டாங்கல்ல, அதுல என்ன ஒரு சிறப்புன்னு வச்சுக்கலாம். அது அமைச்சர் மட்டும் இல்லை, ஒரு விஷயம் சார். ஆசியாவிலேயும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினை சிறப்பான முறையில் கொடுத்த நிதி இருக்குல்ல, அந்த கொடுத்த நிதியை வந்து இன்னும் குறைத்து இன்னும் வந்து பெட்டராக பண்ணது யாருன்னா சித்திக்கு. அந்த சித்திக்கு தான் வந்து அதில் வந்து கூடுதல் தலைமை செயலர் இதில் நீதித்துறையில். அதான் அந்த சித்திக்கு வந்து சார் அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதும் சித்திக்கு ஐடியா தான். இன்னும் சொல்ல போனா நிதியமைச்சருக்கு வேலை இல்லையா? இல்ல சார், நிதியமைச்சர் என்ன பண்ணாருங்க? அப்ப நிதியமைச்சருடைய ஒப்புதலோட தான். ஒப்புதல் இருக்குல்ல, சித்திக்கு மட்டுமே வெளியிட்டாரு சொல்றீங்க. இது கேளுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா அது எப்படி வருவாய் கொண்டு வரணுங்கிறது சித்திக்கும் தெரியும். அது கொண்டு வர வேறங்க. நீங்க சொல்றேன், நீங்க உங்களுடைய ஒப்புதல் பேர தானே வெளியிடப்படுது. உங்க மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா? சித்திக்கு மீது நம்பிக்கை இருக்குன்னா முக்கியம். எங்களுக்கு மரியாதை. இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு யாரு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. நிதித்துறை அமைச்சர் யாரோ அவங்கள தான் மக்கள் நம்புவாங்க தவிர அதிகாரிகள் வருவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஒரு அரசை எங்க வைக்கிறது அதிகாரிகள். அதிகாரிகள் அமைச்சர் பதவி, அதிகாரிகள் கூடுதல் பொறுப்பு இருக்கா இல்லையா? கூடுதல் பொறுப்பு இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு அமைச்சர் பதவி இருந்தா நீங்க அதை வந்து செக் பண்ணணும், அதை வந்து பார்க்கணும். நீங்க உங்களுடைய ஒப்புதல் மேல தான் நடக்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு 3 வயசு பிள்ளைய வந்து ரேப் பண்ணிவிட்டாங்க, அதுக்கு கைது பண்ணியாச்சு. கேளுங்க, முழுசா கேளுங்க. அது வந்து அந்த காவல்துறை சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லுவார் முதலமைச்சர் விஜய். இல்லை அவர் பொறுப்புல இருக்கு, அவர் தான் அதுக்கு பொறுப்பு, அவர் தான் சரியா பண்ணணும்னு சொன்னோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா சித்திக்கு பண்ணிருக்காரான்னு கேளுங்க. நிதியமைச்சருக்கு என்ன வேலை? அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணிருக்காரு? ஒப்புதல் ஆலோசனை பேர்ல அவருடைய ஒப்புதல் பேர்ல வருவாய் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியும் சார். அவங்களுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள், அவங்க சுட்டி காட்ட விரும்புறாங்க. வல்லுநர்களா இருக்கு எல்லா அவங்க பேர்லயும் தான் போட்டாங்க. ஜெயரஞ்சன்ல இருந்து எல்லாருமே பொருளாதார நிபுணர்கள் தான் வச்சு போட்டிருந்தாங்க. பிடிஆர் சொன்னாரு, அதான் எல்லாமே சொன்னாரு.
வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்கோமே. பிடிஆர் சொன்னார் சார் 2021ல கடந்த இதே மாதிரியான ஆட்சியினுடைய ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கைக்கும் இந்த வெள்ளை அறிக்கைக்கும் பாருங்க, இது வந்து ப்ளூ அறிக்கை மாதிரி இருக்கு. சார் தப்பா இருக்கு. பிடிஆர் சொன்னதுதான் சார் சாட்சி. அவர் சொன்னார் சார் கடந்த ஆட்சியினுடைய நிதி நிலைமையை. ஆமா, அதிமுக சொன்னார்ல, அதிமுக ஆட்சியை சொன்னார்ல, அதை கொஞ்சம் கேளுங்க. என்ன சொன்னாரு பிடிஆர்? 30,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து கடந்த அதிமுக ஆட்சி சொல்லுது அவரு. 30,000 கோடி சொன்னாரு. அதான் அதுல எல்லாமே அடங்கிடுச்சு. கடந்த ஆட்சியில உள்ளதான் அதை பத்தி பேசுறாங்க. வெள்ளை அறிக்கை என்ன தெரியுமா? முதல்ல நடந்த ஆட்சியினுடைய அதுல என்னென்ன விட்டுட்டு போனாங்க, என்ன இல்ல அப்படிங்கிற பத்தி சொல்றதுதான் வெள்ளை அறிக்கை. அதான் அதனால அவர் தெளிவாக சொன்னார் பிடிஆர். வெள்ளை அறிக்கை ஆனா நீங்க வெள்ளை அறிக்கைய ப்ளூ அறிக்கையா மாதிரி இருக்கீங்க. புது அறிக்கைலாம் இல்ல சார். ஒரு இளவும் தெரியல. ஏன்னா எதையுமே தெளிவா சொல்ல, முழுமையான இல்ல. தெளிவா இருக்கு. ஏன்னா பொருளாதார அளவுல நம்ம வந்து 16% மேல ஏறி இருக்கோம். ஜிடிபி ஏறி கூடி இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபில இருந்து எல்லாமே அதிகமா இருக்கு. நீங்க வந்து குஜராத்தை எல்லாரும் கம்பேர் பண்றதை விட எத்தனை மாநிலங்களை விட நம்ம அதிகமா இருக்கோம், முன்னாடி இருக்கோம். அப்போ அப்படி ஈக்குவல் பண்றதை விட்டுட்டு அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அங்க நிதி ஆயோக சொல்றீங்க, இங்க வந்து என்ன சொல்றீங்க, இங்க அது சரியில்லை இது சரியில்லை. அப்போ முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க. அதுல தெளிவா சார், அதுல பொய்யா பேசுறீங்க. 13.18 லட்சம் கோடிக்கு அந்த மொத்த கடனுக்கு எப்படி வருவாய் வரவழைக்குங்கிறது முதலமைச்சர் தெரியும், நிதியமைச்சர் எல்லாமே செயல்பட்டு சித்திக்கு தெரியும். முதலமைச்சர் அதே மாதிரி நிதியமைச்சர் சித்திக்கு எல்லாரும் தெரியும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு வருமானம் வருதுங்க, என்னென்ன பண்ணணும் முத கொண்டு அவர் தெரியும் சார். யாருக்கு தெரியும்? நீங்க சொல்லுங்க, மக்கள் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்காரு சார் முதலமைச்சர். என்ன பண்றாரு? நீங்க வீடு சாப்பாடு சாப்பிடுறாரு, அதுவும் ஏஐல பண்ணது. அதுதான் இது ஒரு பெரிய மேட்டராவே பேசுறீங்க. அதாவது காலையில வர முதலமைச்சர் சாயந்தரம் சார் போறாரு. அதை பேர் பாருங்க, இப்போ வரது இல்ல சரியா. அதுவும் ரிப்போர்ட்ல இருக்கு. அதெல்லாம் வந்து முதல்ல மாதிரி கிடையாது, பழைய மாதிரி இல்ல இப்போ அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து போய்ஸ் காலனி வீடு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இங்க பக்கத்துல வர்றதுக்கு, ஏன்னா தூரத்துல இருந்து வர்றதுக்கு சார் மக்கள் பணி ஆற்றுறதுக்கு எது வந்து சௌரியமா அங்கதான் பாப்பாங்க. அவரு சொல்லலையே, பார்த்துட்டு தான் சொல்றான். கோபாலபுரம் போயஸ் கார்டன் ஜெயலலிதா கருணாநிதி இருந்தா மட்டும் ஏத்துக்கிறீங்க, இல்ல விஜய் இருந்தா மட்டும் அவங்க ஏற்கனவே இருந்தாங்க. நீங்க இப்போதைக்கு வேணும்னு மாத்திக்கிறீங்க, உங்க சௌகரியத்துக்கு மாத்திக்கிறீங்க. தூரமா இருக்கு. சரி, பணியூர்ல வர தூரமா இருக்கு. தவறு சொல்லலையே, நீங்க அது தூரமா இருக்கு, இங்க பக்கத்துல வாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. மக்களுக்காக பணியாற்றுறதுக்கு ஆனா இரவு பகலா அவன் தயாரா இருக்காரு முதலமைச்சர். ஆனா அதே நேரத்துல முதலமைச்சர் விஜய வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரைத்துறையில இருந்து ஒரு சிலர் சந்திக்கிறாங்க, பாக்குறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஹானர் பண்றாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க எதற்காக பாக்குறீங்க? அதெல்லாம் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையில எல்லாமே சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை சொன்ன மாதிரி நீங்க வந்து எதற்காக பாக்குறீங்க? விளக்கம் கொடுத்தாச்சு. துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து அது என்னென்ன பண்ணுங்கிறது அவங்க வந்து தெரியும். நீங்க அவங்க பண்ணுவாங்க, எவங்க பண்ணுவாங்க, அவங்க யாரு பண்ணுவாங்க? நல்லது வெள்ளை அறிக்கை கொடுத்தாச்சு சார். உங்க பேர் உங்க வெள்ளை அறிக்கை முழுக்க முழுக்க வெள்ளை அறிக்கை தான் சொல்றேன். இன்னைக்குமே உங்க சட்டப்பேரவையில முதலமைச்சர் விஜயா இருக்கிறவர் என்ன பேசணும், பேசவே இல்லை. அவருக்கு பேச தெரியாதா? பேச முடியாதா? பேச வேண்டிய நேரத்துல எப்ப பேசுவீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க அவங்க. அத ஒரு இல்ல அவர் தீர்மானம் பார்த்து படிச்சாருங்க, தீர்மானத்தை நிறைவேற்றினாருங்க. ஆமா, பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? வாசிக்கிறது வேற, பேசுறது வேற. பேசுறது வந்து இங்க இருந்து பேசணும், வாசிக்கிறது வந்து இப்படி நாக்குல இருந்து சொன்னா வாசிடலாம், படிச்ச கண்ணு பாசினா படிச்சிடலாம், வாசிடலாம், அதான் முடிஞ்சிடும். அதோட அவ்வளவுதான். பேசவே கூடாது, பேசவே மாட்டான்னு அவர் எண்ணம் கிடையாது. என்ன இல்ல இன்னைக்கு என்ன பிரச்சனை? மேகதாட்டு அணை பிரச்சனை. அதுதான், அது முடிஞ்சிருச்சு. அதுதான் தீர்மானம் எல்லா கட்சியும் சேர்ந்து சொல்லிச்சு. அதுலயும் திமுக, அது உதயநிதி வந்து பட்டியல் போட்டாரு. நாங்க எப்படி திமுக வந்து காங்கிரஸ் கூடவே இருந்தா கூட நாங்க எவ்வளவு தூரத்துக்கு எதிர்த்தோம், என்ன மாதிரி எல்லாம் பண்ணோம், அதை அது அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி அதிமுக எதிர்க்கு அதெல்லாம் சொன்னாரு. சொன்னதுனாலதான் அப்பதான் வந்து எடப்பாடி பேசிட்டு இருக்காரு என்னென்ன விஷயத்துல வந்து ஜெயலலிதா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பின்னாடி உட்காந்துட்டு வந்து அரட்டை கட்சி லாவணி கட்சியில பண்ணிட்டு இருக்கு. லாவணி கட்சியெல்லாம் பாருங்க, பாருங்க. ஆஸ்டின் நான் கொஞ்சம் கேளுங்க. ஆஸ்டின் அந்த விஷயம் பாருங்க சார். இது நான் முடிஞ்சா பாருங்க, நீங்க தான் பாருங்க. பாருங்க, நான் பார்த்து தானே பேசுறேன். வசந்த கார்த்திகேயன், சேகர் பாபு, என்ன இவங்கள சகரவாணி இல்ல அரட்டை கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி, அத அவங்க சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு தெரியும். சட்டசபையில வந்து அரட்டை கச்சேரி பண்ணா போறீங்க. நீங்க பேசுற உங்களுக்கு தெரியும், பேசவே தெரியாது உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சார்? மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறது தான் வந்து சட்டப்பேரவை. ஆமா, அரட்டை கட்சி நடத்துறதுக்கு அந்த கட்சிக்கு அர்த்தம் இல்லங்க. நீங்க வந்து எதையோ வந்து சும்மா சின்ன விஷயத்தை பார்த்துட்டு பேசுறீங்க. அவங்க சின்ன விஷயம் இல்ல சார், கொஞ்சம் கேளுங்க. மாநிலத்தோட ஜீவாதார பிரச்சனை, அதை பத்தி பேசி இருக்கிறப்ப பின்னாடி வந்து அரட்டை கட்சி நடத்துறது மறுபடியும் அர்த்தம். அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். அரட்டை கச்சேரிங்கிறது இதுதான் நீங்க கொடுத்த பயிற்சி. மேகதாது
வந்து நீங்க கொடுத்த பயிற்சியில எல்லாத்தையும் பூரா அமைச்சரும் அப்படி பேசி தள்ளிட்டாங்க. அப்படியே நீங்க சொல்ல இதுல ஒருத்தர் எந்த அமைச்சரும் பேசல, யாருக்கும் பேச தெரியல. அவங்க அமைச்சர்கள் தாவேகா அமைச்சர்கள் யாரும் பேசல. ராஜ்மோகன் பேசுறாரு, ராஜ்மோகன் தான் அட்லீஸ்ட் செங்கோட்டையன் பேசுறாரு, செங்கோட்டையன் பேசுறாரு. அதான் ஏற்கனவே பேச தெரிஞ்சவங்க 1-2 பேர் பேசுறாங்களே தவிர புதிய அமைச்சர்களே கிடையாது. அவங்க அமைச்சர்களே இல்லையா? இதுக்கப்புறம் வருவாங்க, பேசுவாங்க. அது என்னைக்குங்க வருவாங்க? இந்த கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ள எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு வந்து பேசுவீங்களா? ஒண்ணு இல்ல சார், 91ல புதிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து புதுசுதான். எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்தாங்க இந்த அம்மா. கொடுத்து என்ன வச்சுன்னு வச்சுங்களேன், அந்த புதிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க தான் சாதனை படைச்சாங்க. அதுக்கு உதாரணம் யாருன்னா வால்பாறை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன். அவர் இன்னைக்கு தாவேகல தான் இருக்காரு. எல்லா பேருமே தமிழக தான் இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அதிமுக வந்து நிறைய தொடர்ச்சி எடுத்துட்டு போயிட்டீங்க. அது வேற கதை. அது எந்த மாதிரி கூட்டு போனீங்க, என்ன மாதிரி வந்தீங்க, இந்த மாதிரி கூட்டு போனீங்க. மகேந்திரன் சிவப்பு துண்டோடே போயிட்டாரு அப்படியே மகேந்திரன் தாவேகாவுக்கு. அது வேற சார். எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? துரோகம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லாம போச்சுங்க. இப்போ சார் ஒரு கட்சியினுடைய ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் அவர் போறாருன்னா அந்த ஆட்சி மீது நம்பிக்கை, விஜய் மீது நம்பிக்கை இல்ல. அதாவது நோக்கி போறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி யாரா கட்சி மாதிரி பாத்தீங்களா? அவர் என்கிட்ட நான் நேரடியா அவருடைய இன்டர்வியூ நேர்காணல் நான் பண்ணும்போது சொல்றாரு, முத்தரசனுடைய பேசும்போது முத்தரசனுக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு மாநில தலைவர் மாநில செயலாளர் பொறுப்பு, மாநில செயலாளர் பொறுப்பு, அதனால எனக்கு தரல. 2வது முறையும் அவருக்கே கொடுத்துட்டாங்க. அந்த கடுப்புல இருந்தார் அவரு. இப்பவும் இந்த முறையும் தரல. அதனால வீரவாணியர் கொடுத்துட்டாங்க. அதனால அவர் விரக்தியில போயிட்டாரு. தவிர நீ ஒன்றும் தாவேக்காட்சியை பிடிச்சலாம் போல அவர். அது போக அங்கே போய் கேட்குறாரு, கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு, நான் சிவபுத்தினுடையவே நான் இருக்கட்டுமா, என்னையா எதுக்கு போனீங்க, என்னதுக்கு நீங்கள் எதுக்காக போனீங்களா, அப்போ போய் விஜய் ஃபோட்டோ வைங்க பாக்கெட்டில், அப்படி அந்த திராணி இல்லைன்னா எதுக்கு போகிறீங்க? அப்போ கம்யூனிஸ்டுகள்ங்கிறவங்க எந்தளவுக்கு தியாக உணர்வோடு இருந்தார்களோ அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஒரு காசுக்காக தாப்பாண்டியனை வந்து ஒரு காலத்தில் பேசணும். அது மாதிரி அவர் சோரம் போயிட்டாரு அப்படின்லாம் பேசினாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களே சொல்கிறார்கள். அவர்களே என்னங்க இப்படி போய் மகேந்திரனா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் கூட வெளியே இருந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படிங்கிற அளவில் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வந்துடக்கூடாதுங்கிறக்காக வெளியே நின்று தான் ஆதரவு தரேன்றாங்க. அதனால் ஒரு பிரச்சனையுடைய தார்மீக அடிப்படையில் நாங்கள் வந்து ஒருத்தர் தாவேகாவுக்கு ஆதரவு தர்றதோ இல்லை கூட்டணியிலிருந்து வெளியே போகிறதோ அப்படிங்கிறத நாங்கள் இன்னும் முடிவு பண்ணுவோம் அந்த நேரத்தில் பொறுத்து. மேற்கு வங்காளத்தில் வந்து தோழர்கள் முழுவதுமே பிஜேபி போனாங்களே. அதான் மேற்கு வங்காளத்துல காசு கொடுத்து வாங்கினாங்களே, கம்யூனிஸ்ட் வாங்கல. இப்ப போனது வந்து ஜோதி பாசோடைய அந்த ஆட்சியில வந்து பங்கெடுத்தவர்கள் அனைவரும் வந்து மம்தா பானர்ஜி கிட்ட போனாங்க. ஆமாங்களா இல்லையா? ஆமா, அதனாலதான் தப்புன்னு சொல்லுவீங்களா? அது உண்மைதானே. அதாவது வந்து இவர் போயிருக்காரு, அதான் தப்பு தான். அது ஜோதி பாசு வந்து அன்னைக்கு அவ்வளவு வருத்தப்பட்டு பேசினார். அப்போ இது வந்து விருப்பம் வேறுங்க. நான் சொல்றேன் அது சரின்னா இது சரிதானே? சரியில்லை. அதுவும் சரின்னு யார் சொன்னாங்க? அதாவது ஒரு காசின் அடிப்படையிலயோ இல்ல ஏதோ ஒரு வேற அடிப்படையிலோ ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவோ நீங்க வந்து உங்களுக்கு கொள்கையை மாற்றிக்கிட்டு இடத்துக்கு தக்கன பச்சோந்தி மாதிரி உங்களை நீங்களே மாற்றி கொண்டு போறதுங்கிறது அவங்க அந்த கொள்கை பிடிப்புக்கு அவமானமான ஒரு செயல்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்றாங்க. இல்ல அவங்க தோழர்கள் சொல்றாங்க, அவங்க வருத்தத்தோட பேசுறாங்க. பேசிட்டு முடிச்சிட்டீங்களா? இருங்க வரேன். எம்ஜிஆருக்கு வந்து யார் பக்கபலமா இருந்தது? கல்யாண சுந்தரம். என்ன அன்னைக்கு வந்து என்ன சொன்னா, எல்லா விமர்சனம் வந்தது. கல்யாண சுந்தரம் வந்து இடத்தையே மாத்திக்கலாம், ராமாவரத்துக்கு போலாம் அப்படின்னு வந்து கடுமையான விமர்சனம். தாப்பாண்டியன் கூட தான் சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மையார் கூட போயிட்டாருன்னு சொல்லி. இல்ல அதனாலதான் அவர் பேசுறோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாரும் எம்ஜிஆருக்கு எப்படி வந்து கல்யாண சுந்தரம் இருந்தாரோ இன்னைக்கு விஜய்க்கு வந்து மகேந்திரா நாளைக்கு மாற மாட்டாரா? இல்ல ஏற்கனவே செங்கோட்டையன் போயிட்டாரு. நீங்க மாத்திரத்தை பேசலாங்க, அது வேற விஷயம். ஆனா நல்ல கண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஏன் பேசுறோம்? அவருடைய கொள்கை பிடிப்பும் அவருடைய நியாயமான அந்த கம்யூனிஸ்ட் போக்கும் அதான் முக்கியம். நீங்க வந்து மாத்தி போறதுக்கு பேர் வந்து அதுக்கு பேரு கம்யூனிஸ்ட் கொள்கையில நீங்க ஈடுபாட்டோடு கொண்டவர்கள் அதான் அர்த்தம் இல்ல. அதுக்கு உங்க கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு நான் பேசுறேன். உங்க கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் போச்சோ எனக்கும் அந்த திமுக கூட்டணிக்கு சம்பந்தம் இல்ல. நான் சொல்றேன் உங்க பார்வையில உள்ள திமுக கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் போச்சோ. கம்யூனிசம்ங்கிறது என்ன அப்படிங்கறத, கம்யூனிசம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து காலங்காலமா 1925 ஆரம்பிச்ச கட்சி, அங்கிருந்து தொடங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி இவ்வளவு தூரத்துக்கு மாறி இந்திய கம்யூனிஸ்டாக ஒரு மாதிரி இல்லாம 2 கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு மாநில கட்சி ஒரு நடிகரின் பின்னால் போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தை அவங்க பதிவு பண்றாங்க. எம்ஜிஆருக்கு கல்யாண சுந்தரம்
அதான் அதனாலதான் கல்யாண சுத்தத்தை பேசுறீங்க நீங்க. தாப்பாண்டியனை கல்யாண சுத்தத்தை எதுக்கு இப்படி கோடிட்டு காமிக்கிறோம்னா அவர்கள் எல்லாம் சோரம் போனவர்கள் அப்படிங்கிற மாதிரியான போடல சார். நல்லா தெரிஞ்சுங்க, அகில இந்திய கமிட்டியோட ஒப்புதலோட அவர் ஒப்புதல்ங்கிறது வேறங்க. ஒப்புதல் வந்து நீங்க இப்ப இன்னைக்கு இப்போ மகேந்திரன் ஒப்புதலோட போனார் அவர் விருப்பப்பட்டு போறாரு. அதுதான் சொல்றேன், அவங்க விருப்பப்பட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொள்கையில வந்தீங்கன்னு ஒன்று இருக்கு. நான் சொல்றேன் அதிமுக திமுக போறீங்களா? அது பேசல. கூட்டணி வந்து கொள்கை அடிப்படையில் அமைதா? ஆமா, திமுக கூட்டணி வந்து கொள்கை அடிப்படையில் தான் இதுக்கு முன்னாடி அமைஞ்சதா? கொள்கை அடிப்படையில் இல்ல. நான் சொல்றேன் பிஜேபிங்கிற ஒரு காட்டி வச்சிருந்தீங்க, அவங்க போயிட்டாங்க. மீது வந்து அப்படி பார்த்தா திருமாவளவன் பேசுறாரு. இப்போ நாங்க நாளைக்கு வந்து ஏதோ ஒரு தேவை இருந்தால் அமைச்சர்களும் வெளியே வருவோம்னு சொல்றாரு. ஆமா, அப்ப அந்த அளவு தெளிவா இருக்காரு. நான் சொல்றேன் அமைச்சரவை பதவி அவர் போனா இன்னும் 4 பேர் இருக்காங்க சார். அவர் அமைச்சர்கள் யார் போறாங்க முக்கியம் இல்ல, 4 பேர் இருக்காங்க. அவங்க கொள்கையில தெளிவா இருக்காங்களா இல்லையா? அவங்க திமுக கூட்டணியா இருக்கலாம், இல்ல விசிகாவா இருக்கலாம், இல்ல கம்யூனிஸ்டா இருக்கலாம். நான் எங்களுக்கு எதிரி பிஜேபி, மதவாத கட்சி நாங்க உள்ள விட மாட்டோம். அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறதா. மகேந்திரன் வந்து பிஜேபிக்கு போலியே இல்ல, தாவேகாவுக்கு போனாலே பிஜேபி போன மாதிரி தான். ஏன்னா அறியாமை ஆர்வி அர்லேக்கர் ஆளுநர் வந்து 2 முறை தேசிய கீதம் பாடுறீங்க. ஒரு தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப பேசி சொல்லி நீங்க வந்து சரி உங்களுக்கு பரவாயில்ல புரிஞ்சிச்சு போல இருக்கு, அதனால தமிழ் தாய் வாழ்த்து வச்சுட்டீங்க. ஆனால் அர்லேக்கர் வந்து ஒரு பெரியார் பேரையும் அஞ்சலி அம்மாள் பேரையும் சொல்ல தெரியாமல் அங்கேயே சாரி கேட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆர்.என். ரவி எந்த அளவுக்கு திமுக அரசுக்கு எதிராக செயல்பட்டார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் இருந்த ஆளுநர்கள் எத்தனை பேர், சென்னாரெட்டி எப்படி எதிராக செயல்பட்டார். அப்போ அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு இணக்கமான போக்குள்ளே போகிறீங்க. ஏன்னா அதுக்கு என்ன சொல்கிறீங்க, அதாவது மத்திய அரசோட நம்ம வந்து கொஞ்சம் இணக்கத்தோடு இருந்தால் தான் நமக்கு தேவையானது வரும். எம்ஜிஆர் ஃபார்முலா தான். இல்லை, எம்ஜிஆர் ஃபார்முலாங்கிறது பேசல, அவர் மத்திய அரசோட. அதை பிஎம் ஸ்ரீ கொள்கையும் ஒத்துக்குங்க, இருமொழி கொள்கையை தான் சொல்கிறீங்க. இங்கே அதில் தெளிவாக இருக்காங்க. அதான் சொல்லி அதை எப்போ சொன்னாங்க? இப்போதான் பிஜேபி என்பது வேற, மத்திய அரசு என்பது வேற தெளிவுபடுத்திட்டார். இப்போதான் சட்டப்பேரவையில் அதான் சொன்னேன். இப்போதான் சட்டப்பேரவையில் பேசும்போது சொல்கிறீங்க இருமொழி கொள்கையை பற்றி. இதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது அது தெரியலங்க, சட்டப்பேரவை கூட்டி சட்டசபை கூடி அமைச்சர்கள் கூடி தான் முடிவெடுப்போம். அப்போது ஆனால் திமுகலே அதிமுகலே எப்போ கேட்டாலும் நீங்கள் சட்ட அமைச்சர்களை கூட்டி நாங்கள் முடிவெடுக்க சொல்ல மாட்டாங்க. இருமொழி கொள்கை தான் எங்களுக்குன்னு சொல்லுவாங்க. 1967 எப்படி அண்ணா கொண்டு வந்தாரோ அதை அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி தான் சொல்ல தெரியல. ஆனால் அன்னைக்கு நீட்டை பற்றி இவ்வளவு நீட்டி முழக்கினாரு முதலமைச்சர். யார் காரணம்? இல்லை, கொஞ்சம் கேளுங்க, யார் காரணங்கிறது முக்கியம். நீட்டு வரது யாருக்கு சொல்லு, அதையும் பேசிட்டு பேசுங்க. அதுக்கு முன்னாடி அவர் நீட்டு வர்றதுக்கு முன்னாடி தான் இப்பயுமே என்ன சொன்னார், நீட்டுக்கு நீங்கள் லெட்டர் போட்டால் பண்ண போதாது, அதுக்கான நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்களா? நீங்கள் என்ன உங்கள் அறிக்கையில் சொன்னீங்களே, நீங்களும் தான் உங்கள் அறிக்கையில் சொன்னீங்க, அந்த அறிக்கையில் சொன்னது மாதிரியாரு செஞ்சீங்க. போய் ஐயான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க மோடிட்ட, நீங்கள் லெட்டர் போடுறீங்க. இவர் சொன்னார், இலங்கை தமிழர்களை, இலங்கையில் மீனவர்களை எல்லாம் அடிச்சுட்டு போய் இழுத்துட்டு போயிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க, அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் லெட்டர் போட்டால் பண்ண போதுமா? இங்கேருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் லெட்டர் தான் போட்டீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நிதியா கூட்டத்தில் அப்போ என்னத்துக்கு பேசுறீங்க? கலந்துக்கிட்டாரா இல்லையா? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார்ல. சொல்றேன் நான். இல்ல, ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரா? ஸ்டாலினை வந்து நான் தப்பா யாருமே பேசலாம், கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலினை பற்றி சொல்லல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க வந்து லெட்டர் போடுறீங்க, அது மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு லெட்டர் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு பேசுனீங்கல்ல. நீங்க மட்டும் பழைய எடுத்துட்டு போய் அப்படியே காப்பாற்றிட்டு வந்துட்டீங்களா? நீங்க அதே வேலை என்ன பண்றீங்க? அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க செய்யறாங்க, நாங்க செய்ய மாட்டோம். தமிழக மீனவர்களை வந்து இல்ல, நான் சொன்னேன் நீங்க பண்ணது, அது வந்து அத்துமீறி இலங்கை கடற்படை அட்டூழியம் பண்ணதை பல முறை வேடிக்கை பார்த்த அரசு யாரு? வேடிக்கை பாக்குறாங்க. பல முறை வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. கச்சத்தீவுல இருந்து பேசணுங்க. நான் சொல்றேன் அது இல்ல மேட்டர். அதாவது அதுக்கு ஒரு தனியா ஒரு செஷன் வைப்போம். கச்சத்தீவு பத்தி வரலாறே பேசுவோம். நம்ம யார் பேசுறீங்க? கச்சத்தீவு வாங்கிட்டு பொருளாதார ரீதியா நீங்க எந்த தீவு கொடுத்தீங்க, எந்த தீவை கொடுத்தீங்க, எந்த தீவை வச்சீங்க வாங்கிட்டீங்கன்னு பேசுவோம் இந்திரா காந்தி பீரியட்ல. அது வேற, அதை நான் பேச வரல. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க, வெளியே என்ன சொல்றீங்க? நீங்க உங்களால் முடியாது நாங்கள் செய்வோம்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் அப்போ அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. முடியாது நீங்கள் செய்வோம், நான் செய்யணும்ல. அதை விட்டு எங்க செஞ்சீங்க? செய்வார் சார், செய்வாருன்னா என்னைக்கு செய்வாரு? அவர் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு செய்வாரா? 1 மாசம் ஆயிருக்கு. அதான் 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆயிடுச்சுல, சட்டம் ஒழுங்கு கிளிக்குது. அப்படியே பூரா தனித்தனியா பிச்சு இருக்கு. அது பார்க்க முடியல, அதை பேச முடியல. சட்டம் ஒழுங்கு பல குற்றம் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கடுமையான தண்டனை. இல்லை, அது ஒன்று. இன்னொன்று, இப்போ சட்டப்பேரவையிலே ஆஸ்டின் பேசுகிறாருன்னா விஜய் தாம வந்து அடிக்க வர்றாரு. இது வந்து நாகரிகமான ஒரு செயலா?
உங்க 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 அமைச்சர் உங்க எம்எல்ஏக்கள் தாவேக்கா எம்எல்ஏக்கள் அடிக்க வருவீங்களா நீங்க? அடிக்கலாம் போல சார். யார் அவரும் அடிக்க போனாரா? அப்புறம் அங்கிருந்து எழுந்து ஓடி வர்றாரு. எதுக்கு வர்றாரு? அப்ப எதுக்கு வர்றாரு? அங்கேருந்து வந்து நகர்ந்து வராரு. நகர்ந்து வருவாரு. இப்ப நான் சொன்னேன், ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து திமுக அமைச்சரவையில ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எல்லாரும் பேசி அது 87 ஆகி 89 ஆட்சிக்கு எதிர்கட்சி தலைவி ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து 91 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ இதே மாதிரி சூழலை நீங்க வந்து அதிமுகவில் அவர் தாமிரக்கணி வந்து ஒரு மோதிர கையில் போட்டு ஒரு கொட்டு வச்சாரு. அதுக்கு ரத்தம் பீறிட்டு வந்துச்சு. இந்த மாதிரியான ரவுடித்தனம் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ இவர் எதுக்கு எஞ்சி ஓடி வர்றாரு? விஜய் சட்டப்பேரவையில் அந்த வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வரலாறு தான் சொல்லியிருக்கேன். நடந்த வரலாறு. சட்டப்பேரவையில் வந்து வரலாற்று புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காரு விஜய். எப்படியா ஏஞ்சி ஓடி என்ன பேசாம இருந்தேவா? கம்முன்னு அமைதியா இருக்கேன். நானு வாயில வச்ச வரல எடுக்கவே இல்லை. அப்படி இருக்காரா? நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அமைதியா தான் இருக்காரு. செய்ய போறாரு அர்த்தம். குழந்தைய 7 வயசாகுது உங்களுக்கு. அதான் சட்டப்பேரவைக்கு போயிட்டு வந்து உயிர் எடுக்கிறீங்க. அப்ப சபாநாயகருக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அவருக்கு தெரியாதா? அப்ப அவங்க 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 அமைச்சராக இருந்திருக்கவங்க. திமுகல எல்லாருமே இருந்திருக்காங்க. அமைச்சராக இருந்திருக்காங்க. எம்எல்ஏ பாத்துட்டு பேசுங்க. அதான் அது இது மாதிரி பயிற்சி கொடுத்து அனுப்புங்க. உங்க ஏற்கனவே கொடுத்த பயிற்சிக்கே பேச மாட்டேன்ட்டாங்க. உங்க அமைச்சர்கள் யாரும் பேசல. அது ஆமா, அதான் பார்ப்போம். இன்னொரு பேசலாம். சந்திப்போம். பார்க்கலாம். நம்பி